வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முட்டை சேர்க்காத ஒரு கீட்டோ தோசை பார்க்க போகிறோம். அரை கப் துருவின பன்னீர் சும்மா அப்படி உதுத்து அரை கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் பன்னீருக்கு அரை கப் துருவின தேங்காய். இதுக்கு வந்து ஃப்ளாக்ஸீட் மீல், அந்த கிரவுண்ட் மீல் வரும் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா அது அரை கப் இது அரை கப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் மீல். சிலியம் ஹஸ்க் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். இந்த தோசைக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 1 பல்லு பூண்டு. இதை வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாவாகவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி கலந்தீங்கன்னா அந்த தோசை வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி அந்த தோசை வெந்து வரதுக்கு டைம் ஆகும். ஸோ தோசை கல்லில் இதை வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி இப்படி இழுத்து தேய்ச்சிலாம் விட முடியாது. ஒரு ஸ்பூன்லேயோ ஒரு கரண்டிலையோ அள்ளி போட்டு அதுவாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ரொம்ப லோ ஹீட்டில் முடிஞ்ச வரைக்கும் குக் பண்ணால் தான் நமக்கு வந்து அது அழகாக கோல்டன் ப்ரௌனாக வரும். இல்லைனா வந்து ரொம்ப கருப்பாயிடும் தோசை. சுற்றி நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ஃபேட் கண்டென்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேணாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் நார்மல் இரும்பு தோசை கல்லில் ஊற்றிருக்கேன். இதையே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றினீங்கன்னா அதுவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா இந்த மாதிரி திருப்பி போடுற அளவுக்கு தோசை வந்து ரொம்ப நல்லா வரும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. கடலை சேர்க்காம தேங்காய் சட்னி அரைச்சிட்டு கடைசியாக வந்து தாளித்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு தோசை இது. நானும் நிறையா முட்டை இல்லாமல் நிறைய தோசை கீட்டோ வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயின் ரீசன் வந்து தோசை மாதிரியே அதோட டெக்ஸ்டரும் நல்லா இருக்குது. ப்ளஸ் நம்ம இதில் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால அதில் ஒரு நல்ல மனம் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்லெஸ் தோசா வெர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எனக்கு உங்கள் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.